تقاته ولا تموتن الا وانتم مسلمون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் நாயனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அந்த வல்லநாயனின் சாந்தியும் சமாதானமும் அகில உலகிற்கெல்லாம் அருள்குடையாக வந்து உதித்த அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் தூய இஸ்லாம் எதுவென்று அறிந்து அதனை தங்கள் வாழ்வின் பிரதிபலிப்பாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்மா என்கின்ற கடமை நிறைவு செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்று நிலவட்டுமாக பிரார்த்தித்து எந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கென்றே ஒரு அழிவு, அதற்கென்றே ஒரு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதை போல் இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்றாவது ஒரு நாள் அவனுடைய வாழ்வை முடித்து மரணம் என்கின்ற ஒரு சம்பவத்தை சம்பவிக்கக்கூடிய நாள் நிகழும் என்பதை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும், எந்த ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும், எந்த ஒரு கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும், நிறத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் மதத்தாலும் தங்களுடைய பண்பாடுகளாலும் தங்களுடைய உணவு பழக்க முறைகளாலும் தங்களுடைய உடைகளின் பழக்க முறைகளினாலும் மாறுபட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், கடவுள் இருக்கு என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், தங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களில் முரண்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மரணம் என்கின்ற ஒரு விஷயத்தில் மட்டும், ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும் அனைத்து மக்களும் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். எந்த ஒரு மனிதனை கேட்டாலும் தான் பூமியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேதியை அடைந்தவுடன் நான் மரணத்தை சம்பவிப்பேன் என்பதில் மாற்று கருத்துடைய மக்களை காண முடியாது. யாரெல்லாம் தங்கள் நித்திய ஜீவிகளாக மரணம் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் கூட சொல்லும், என்றால் ஒரு நாள் எனக்கும் மரணம் ஏற்படும். அப்ப பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு உயிரினமானாலும் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த அழிவு நாள் ஏற்பட்டால் நிச்சயம் அழிவை சம்பவித்தே தீர வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையை சொல்லி காட்டும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு வாழ்வு என்பதை நம்பக்கூடிய மக்களை பார்த்தால் அந்த முரண்பாடு தானாக வந்துவிடும். மரணம் வரும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்திற்கு பிறகு தங்களுடைய நிலைமை எவ்வாறு என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் மாற்றுக்கத்துடையதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்தின் பார்வையில் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சற்று அறிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். முதலாவதாக இந்த மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்கும் அல்லதீ வஹ்ஷு யௌமா, ஓ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான், மனிதர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உங்களை எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த மறுமை நாளுக்கும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அஞ்சக்கூடிய அளவிற்கு அந்த நாள் எவ்வாறு இருக்கும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் நினைவூட்டும் விதமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளுடைய சம்பவங்களை உங்களுடைய மனக்கண் முன்பாக விரித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் அந்த நாளுடைய கடுமையை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் பல்வேறு வசனங்களை சுட்டிக்காட்டுகின்றான். அந்த நாளுடைய ஒரு தன்மையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய பார்வைகள் நிலைகுத்தி போயிருக்கும்.
யாரும் தனக்கு என்ன நிலைமை ஏற்பட போகிறதோ என்ற பயத்துல பார்வையெல்லாம் நிலைகுத்தி போய் ஒரு தருணத்தில் நிற்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் புலம்பிக் கொள்வானாம், யானப்சி, எனக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன ஆகுமோ, எனக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். பாலூட்டக்கூடிய ஒரு அன்னையர், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதை மறக்கக்கூடிய ஒரு நாள். பிரசவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அதிகப்படியான வேதனையை கூட அனுபவிக்க முடியாமல், அதனுடைய வேதனையை சுவைக்க முடியாமல், அதை கூட மறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள். ஒரு புறத்தில் அல்லாஹ் நரகத்தை, சொர்க்கத்தை காட்டுவான், மலக்குமார்களுடைய அணிவகுப்பை காட்டுவான், அல்லாஹ் தனக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறான் என்று ஒவ்வொரு மனிதர்களும் பதற்பதைப்புடன் இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அந்த நாளை பற்றி மேலும் சொல்றான். எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத, அல்லாஹ் வாக்களித்த, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரையை தவிர்த்து வேறு யாரும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு நாள். யாரும் யாருக்காகவும் வக்கீல்கள் வைத்து, இடைத்தரகர்களை வைத்து, கமிஷன் கொடுத்து, பொருளாதாரத்தை வாரி வழங்கி தீர்ப்பை மாற்றக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு நாள். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதன் அந்த நாளில் எந்த அளவிற்கு இருப்பான் என்றால், தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரையும் விட்டும் விரண்டோடுவான். எங்கே என்னுடைய நன்மைகளை எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வார்களோ அல்லது அவர்களுடைய தீமைகளை என் தலையில் கட்டி விடுவார்களோ என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை சற்று கவனத்தில் உங்களுடைய மனக்கண் முன்னாடி நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்றார், சூரியன் தலைக்கு மேல் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நாள். தங்களுடைய தீர்ப்பு என்ன ஆகும் என்று ஒவ்வொருவரும் பதவிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல ஒரு பாதி ஒரு மனிதன் சொல்லுவானாமா அல்லாஹ்வை பார்த்து, இறைவா என்னுடைய தாயை எடுத்து நரகத்தில் போடு, என்னுடைய தந்தையையும் எடுத்துக்கொள், என்னுடைய சகோதரர்களை எடுத்துக்கொள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் எடுத்து நரகில் போட்டுவிட்டு என்னை மட்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. அதற்கு பகரமாக ஒரு லஞ்சத்தை கொடுத்து நம்ம பூமியில எவ்வாறு நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறோமோ அந்த எண்ணத்துடன் அந்த மறுமையில அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் ஒருவன் முறையிடுவானாமா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் நரகத்தில் போட்டு என்னை மட்டும் காப்பாற்றி விடு, என்னை மட்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று முறையிடக்கூடிய ஒரு நாள். இவ்வளவு கடுமையான ஒரு நாள் அந்த மனுஷர் மைதானத்துல, அந்த மறுமை நாள்ல. இந்த நாளை ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனக்கண்ணில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த உரைக்கு இது தேவையான ஒரு தலைப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை அப்படியே இருக்கட்டும். இப்ப தலைப்புகளை வந்துடலாம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த ஜும்மா தினத்தில் உரை நிகழ்த்துவதற்காக நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு, நல்ல நண்பர் யார், அல்லது எது ஒரு நல்ல நண்பன். ஒரு நல்ல நண்பனாக நாம் தேர்வு செய்வது யாராக இருக்க வேண்டும் அல்லது எதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்ன வயது முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய 40 வயதாகட்டும், 20 வயதாகட்டும், 60 வயதாகட்டும், எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் இப்படி கேட்டோம் என்றால் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் எண்ணி சொல்வதற்கே நேரம் பத்தாது. அந்த அளவிற்கு நண்பர்கள் இருப்பாங்க. குழந்தை பருவத்துல தவறும் பொழுது, விளையாடும் பொழுது, ஓடி ஆடி நடக்கும் பொழுது ஏற்பட்ட நட்பு. அதற்கடுத்ததாக கல்வி பருவத்துல பள்ளிக்கூடம் போகும்போது அங்கே இருந்த நட்பு, நண்பர்கள். அதற்கடுத்தாக கல்லூரியில போய் படிக்கும் பொழுது அங்கே நட்பு வட்டாரம் பெரிதாக நண்பர்கள் இருப்பாங்க. கல்லூரி போகாத மக்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தங்களுடன் சக ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுடன் நட்பு, அங்கேயும் நண்பர்கள் இருப்பாங்க. சரி, அந்த வகையில இல்லாவிட்டாலும் பயணத்துல போகக்கூடிய நேரத்துல ட்ரெயின்ல போவோம், பக்கத்துல இருக்கவங்க அப்படியே பேச்சு கொடுத்து அவர் போன் நம்பர் வாங்கி அவர்களுடன் கான்டாக்ட்ல போய் அப்படியே அவரையும் நண்பராக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிறைய பார்க்கிறோம். முதியோர்கள் தன்னுடைய மகனிடம் அனைத்து சொத்தையும் எழுதி கொடுத்த பிறகு அந்த மகனினால் துரத்தப்பட்டு அநாதை இல்லங்களில் போய் சேர்க்கப்படக்கூடிய ஒரு முதியவர், தனக்கு யாருமே இல்லை என்ற நிலைக்கு வந்த ஒரு முதியவர், அதே நிலையில் இருக்கக்கூடிய சக முதியோருடன் அந்த முதியோர் இல்லத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நட்பு. இது மாதிரி நட்புகளை சொல்லிக்கிட்டே போலாம், நண்பர் வட்டாரத்தை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலத்துல இருக்கிறனால இன்னைக்கு நட்பு வட்டாரம் அதை விட காட்டிலும் நண்பர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. எப்படி இன்டர்நெட்ல, பேஸ்புக்ல போய்
தனக்கென்று 1000, 2000, 1,00,000 முதற்கொண்டு நண்பர்களை சேகரித்து வைத்துக் கொண்டு அவர்களிடம் தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்ற அளவுக்கு நண்பர்களாக ஏற்படுத்திக் கொள்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. இப்ப இந்த நண்பர்களை நாம் ஒரு அளவுகோலின் கீழ் பிரித்து பார்க்கணும். இந்த நண்பர்கள் எல்லாரும் நிரந்தரமான ஒரு நண்பர்களா? முதலாவதாக ஒரு கேள்வி, எவ்வளவு நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும்? நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் நிரந்தரமா? குழந்தை பருவத்துல ஒரு சிலரோட நண்பர்களாக இருந்திருப்போம். பள்ளிக்கூட போகும்போது ஒரு சிலர் கூட பள்ளி நட்பு வட்டாரத்தில் நண்பர்களாக இருந்திருப்போம். கல்லூரி, வேலை, பயணம், பேஸ்புக், இப்படி நட்பு வட்டாரம் விரிந்து கொண்டே நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு எத்தனை பேர் இன்றைக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க? குழந்தை பருவத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு நண்பர்களாக இருக்கிறாங்களா? இந்த நட்புங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப்படியே காலப்போக்கு மாற மாற, பருவம் மாற மாற, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நட்பு பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது எத்தனை நண்பர்கள் இருந்தார்களோ இன்றைக்கு அதுல 1-2 பேர் தான் பழக்கத்தில் இருப்பாங்க. அத்தனை பேரும் கால ஓட்டம் மாறும் பொழுது அவர்களும் மாறி போனதை பார்க்கிறோம். அப்ப நிரந்தரமான ஒரு நட்பு கிடையாது. அடுத்து இன்னொரு அளவுகோல பார்க்கணும். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது ஒரு விஷயம் செய்வதாக இருந்தால், தனக்கு ஒன்று தேவை என்றால் அதுல முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், இது எனக்கு நன்மையானதாக அமையணும். நான் ஒரு பொருளை வாங்குறேன், அது எனக்கு நல்லதாக இருக்கணும், நன்மையானதாக இருந்தால் ஏற்படுத்திக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன். அதன் மூலமாக தீமை அடைந்தால், ஒரு தீங்கு ஏற்படுமானால் அது தேவையில்லை. இன்றைக்கு அத்தனை பேரும் நண்பர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் இதற்காக என்றால், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயத்துல உதவி செய்கிறாரு, அதற்காக அவரை நண்பராக வைத்திருக்கிறேன். இன்னொரு சில பேர் என்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஆறுதல் சொல்றாரு, அதனால அவர் நண்பராக இருக்கிறார். இன்னும் சில பேர் டைம் பாஸ்க்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர டூர் சுற்றுறதுக்கு ஏதுவான ஒரு ஆளு, அதுக்கு இவர் தான் சரியா வருவாரு. இன்னும் சிலர் பணக்கார இடங்கள்ல ஹோட்டல்கள்ல போய் உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவதற்கு அனைத்தும் அறிந்து வைத்து இலவசமாக கூட்டி போகக்கூடியவர் இவர் தான், அதனால நட்பு வட்டாரம் இவர் கூட இருக்குது. இந்த மாதிரி லாபத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் அவன்கிட்ட போய் உதாரணத்திற்காக ஒரு கெட்டவன் போலீஸ்னால் தேடப்பட்டு வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டு போய் இவரை நண்பராக, உங்களுடைய நண்பராக சேர்த்துக் கொடுங்கள் என்று சொன்னால் உடனே கேட்பாங்க, என்ன எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போறதுக்கா, இவன் கூட எதுக்கு எனக்கு நட்பு என்று ஒதுங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மூமின்களுடைய ஒவ்வொரு அளவுகோலும் நன்மை, நமக்கு இதுல இருந்து ஏதாவது பயன் கிடைக்கிறது என்றால், இதிலிருந்து நன்மை கிடைக்கிறது என்றால், இதிலிருந்து வரவு வருகிறது என்றால் நட்பை ஏற்படுத்திக் கொள்வோம், நண்பராக தேர்வு செய்து கொள்வோம். இதிலிருந்து எனக்கு தீங்கு ஏற்படுது, இதிலிருந்து கஷ்டம் ஏற்படுது என்றால் ஒதுங்கிக் கொள்வோம். அந்த மாதிரி இன்றைக்கு நாம் பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த நண்பர்களுடன் சேர்ந்து நேரத்தை எவ்வளவோ செலவழிக்கிறோம், வெட்டியாக வீணான நேரத்தை செலவழிக்கிறோம், நன்மையான காரியங்களையும் செலவழிக்கிறோம், தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறோம், பேசிக்கிட்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்து நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நண்பர்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பயனை பார்க்கணும். வெறும் உலகத்தில் ஏற்படக்கூடிய பயனை மட்டும் பார்க்கக்கூடாது, மறுமையில உள்ள பயனை பார்க்கணும். ஒரு முஸ்லிமுடைய அளவுகோல் என்னவென்றால், அவனுக்கு எந்த ஒன்று ஏற்பட்டாலும் இதன் மூலமாக எனக்கு மறுமையில் என்ன லாபம் என்று பார்க்கணும். மறுமையை நம்பி வாழக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த பூமி வாழ்க்கையை இப்படி சொல்றாங்க. ஒரு பயணி நெடுந்தூரம் பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில அவருக்கு இளைப்பாறுவதற்காக மரத்து நிழல்ல அமர்றாரு. சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு சென்று விடுகிறார். அதுபோல்தான் பூமியுடைய வாழ்வு. இந்த பயண கடைசியில் அடையக்கூடிய வாழ்வுதான் நிரந்தரம். இன்றைக்கு தங்கி இருக்கக்கூடியது இந்த மரத்து நிழல் மாதிரிதான் பூமி வாழ்க்கை. அப்ப நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்மளுடைய நண்பர்களால, நம்மளுடைய நட்புனால லாபம் இருக்கா, பயம் இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மறுமையுடைய நிகழ்வை கொண்டு வாங்க. மறுமையில எல்லாருமே நிற்கும். உலகத்தில் பிறந்த ஆதம் நபியிலிருந்து உலக முடிவு நாள் ஏற்படும் கடைசி குழந்தை முதற்கொண்டு நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் நாமும் நிற்போம். நம்ம பக்கத்துல எவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்களோ அத்தனை பேர் நிற்போம். நம்ம உயிர் நண்பர்களாக இருப்பாங்க, உற்ற நண்பர்களாக இருப்பாங்க,
அவர் கூட தான் காலங்காலத்துக்கு சுத்திட்டு இருப்போம், அவர் கூட நேரத்தை வீணா கழித்துக்கிட்டு இருப்போம், நன்மை என்று எதையும் செய்யாமல் பேச்சிலேயே நேரத்தை போக்கிக் கொண்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடியவரோ நாமும் நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு அந்த நண்பர்னால் எந்த அளவிற்கு லாபம் ஏற்படுது அதை ஒப்பு நோக்குவதற்கு தான் இந்த தலைப்பு. அப்ப அந்த மறுமையினால ஒவ்வொருத்தங்களும் கண் முன்னாடி கொண்டு வந்துருங்க. அந்த மறுமையினால் அவ்வளவு கடுமையானதாக இருக்கும். யாருக்கு உதவி செய்ய முடியாம ஒரு படபதைப்புடன் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நண்பருடைய நிலையை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஹமீமுன் ஹமீமா. ஹமீம் என்றால் உயிர் நண்பன். அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டு சொல்றான். எந்த ஒரு உயிர் நண்பனும் இன்னொரு அவனுடைய உயிர் நண்பனுக்கு எதை பற்றி விசாரிக்க மாட்டான், எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். இன்றைக்கு நம்முடைய நண்பர்களுக்காக அவர்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை அவர்களுக்காக செய்கிறோம், அதெல்லாம் தவறு கிடையாது. அவர்களுடன் வீணாக நேரத்தை கழிக்கிறோம், வெட்டியாக நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு அவர்களுடன் போறோம். இப்படியே நண்பர் கூட சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்மை பற்றி அல்லாஹ் திருமறையை சொல்லும் பொழுது நண்பனும் நிற்பான், நாமும் நிற்போம். அந்த மறுமையில எந்த ஒரு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு உயிர் நண்பனும் இன்னொரு உயிர் நண்பனை பற்றி விசாரிக்கவே மாட்டான். தன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று மட்டுமே சிந்திப்பான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது சீக்கிரம் வரக்கூடிய நாளை பற்றி உங்களுக்கு எச்சரிப்பீராக, அவர்களுக்கு எச்சரிப்பீராக, நபியே நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சீக்கிரமாக ஒரு நாள் வரப்போகுது, அதான் அந்த மறுமை நாள். அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அப்போது இதயங்கள்லாம் தொண்டக்குழி வரைக்கும் வந்துடும். அந்த இதயம் தொண்டக்குழி வந்த உடனே அந்த மனிதர்கள் எப்படியாவது மென்று உள்ளே முழுங்கி விடுமாறு யோசித்துக் கொண்டு செயல்களை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம். அப்போது சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த ஒரு நண்பனும் இருக்க மாட்டான். என்னுடைய நண்பன், இவனுடன் நான் பூமியில் வாழும்பொழுது நேரத்தை ஃபுல்லாக செலவழித்தேன், இவனுக்காக என்னென்னமோ செய்தேன், இந்த மறுமையில இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்விடம் வாதாட மாட்டான். என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக என்னுடைய நண்பன் ஓடோடி வந்து அல்லாஹ்விடத்துல சொல்லி, நான் 50 வருடம் தொழுதிருக்கிறேன், என்னுடைய நண்பன் தொழாமல் இருக்கிறான், இந்த 25 வருஷ தொழுகையை பிடித்துக்கொள் என்று எந்த நண்பனும் அங்கு சொல்ல மாட்டான். எந்த ஒரு நண்பனும் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வே திருமறையில் சொல்றான். எந்த ஒரு பரிந்துரையாளரும் இருக்க மாட்டார்கள் என்று நபியை நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்ப நண்பர்களிடம் நாம் செலவழிப்பதே நன்மையான காரியத்திற்காக இருக்கணும். தேவையில்லாமல் செலவழிப்போம், வீணாக நேரத்தை கழிப்போம். அப்படி செய்தோம் என்றால் மறுமையில எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையில 2வது அத்தியாயத்தின் 48, 125வது வசனத்துல ஒரே விஷயத்தை தான் சொல்றான். ஒருவர் இன்னொருவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள்ல யாருக்கு எந்த ஒரு நன்மையை செய்ய முடியாது, அப்படி ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுக்கு நீங்க பயந்துக்கிறீங்க கண்டிப்பாக. அடுத்து சொல்றான், எவரிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்கப்படாது, நான் எதையுமே யாரிடமிருந்து கேட்க மாட்டேன், எந்த ஒரு ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது என்று அவர்களுக்கு நீங்க போய் நபியை நீங்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எதையாவது லஞ்சமாக கொடுத்து சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணக்கூடிய மக்களுக்கு எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஒரு நண்பனுடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப மறுமையுடைய நிகழ்வு அப்படி இருக்கும். திருமறையில் இன்னும் நிறைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 43வது அத்தியாயத்தின் 67, 68, 69, 70வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது உற்ற நண்பர்களாக்கி இறைவனை அஞ்சி இறைவசனத்தை நம்பி அல்லாஹ் காட்டி தந்ததை செய்யக்கூடிய மக்களை தவிர்த்து மற்ற மக்கள் நண்பர்களாக இருந்தார்கள் என்றால் மறுமையில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இங்க நட்பு வட்டாரம் நமக்கு இருக்கலாம், தவறு கிடையாது. இறைவனை அஞ்சி அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை நம்பி அவர்கள் செய்த உற்ற நண்பர்களை விட்டுவிடுங்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை, மாறாக நம்மளே மாறி பேஸ்புக்ல உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய நண்பர்களே, மணிக்கணக்கில் டூர் போறதுக்காக செலவழிக்கக்கூடிய நண்பர்களும், பேச உட்கார்ந்துட்டாங்கன்னா இஸ்ஸா தொழுது விட்டு விற்று கூட தொழுவாமல் 11 மணி வரைக்கும் பேசக்கூடிய நண்பர்கள், இப்படி நண்பர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். மறுமை நாள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? 43வது அத்தியாயத்தின் 67, 68, 69, 70வது வசனத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் பகைவர்களாக இருப்பாங்க. ஒன்னால தானே என்னுடைய நேரம் போச்சு,
நீ தாண்டா அங்க கூட்டு போன, உன்னால தாண்டா இன்னைக்கு நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட என்று ஒவ்வொருத்தரும் முட்டி மோதி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உற்ற நண்பர்ங்கிறது எது? நம்ம நண்பனாக யாரை தேர்வு செய்வது? அந்த நண்பர் மூலமாக மறுமையில் வெற்றி அடைவது எது? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது அதுக்கும் தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான், தமது இறைவனுடைய சந்திப்பை நம்பி மறுமையில அல்லாஹ்வை பார்ப்போம் என்று யார் நம்பி இருக்கிறாங்களோ, எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அவங்க நல்லதை செய்யட்டும், நல்லதைதான் செய்யட்டும், சிரித்து வைக்காமல் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் திருமறையில 18வது அத்தியாயத்தின் 110வது வசனத்துல சொல்றான். யாரெல்லாம் மறுமையில அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்க வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்புறீங்களோ, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நம்புறீங்களோ, நீங்க எல்லாம் நல்லறத்தை செய்யுங்கள், இணை வைக்காதீங்க, சிறுக்குல இறங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு நண்பராக ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும், நட்பு ரீதியாக ஒன்றுடன் தொடர்பு வைக்க வேண்டும் என்றால் அது நல்லறமாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை ஏராளமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தர்றாங்க. நிறைய விஷயத்தை பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். மறுமையில இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய தீமைகளும் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு படம் போட்டு காட்டுவான். நீ இந்த தவறு செய்தாய், இவனை பத்தி புறம் பேசினாய், இவன் இருந்த பொருளை திருடினாய், அனாதை சொத்தை அபகரித்தாய் என்று சொல்லப்படும் பொழுது நன்மைகள் நண்பர்கள் யாரும் உதவிக்கு வராத அந்த தருணத்தில் அப்படிப்பட்ட ஒரு நாள்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அதை ஒண்ணா சொல்றேன், அதை ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய நண்பர்கள் உதவ முடியாத ஒரு நாள். நண்பர்னா எதுக்கு வச்சிருக்கிறோம்? நாளைக்கு ஒரு அடிபட்டு கீழே கிடக்குறோம், தூக்கிட்டு போகணும், ஒரு கஷ்ட காலத்துல பொருளாதார உதவியா உதவி செய்யணும், ஒரு நல்ல ஆறுதல் 4 வார்த்தையை சொல்லணும், உதவியாளனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நண்பர்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு நண்பன் கூட மறுமையில உதவியாளராக வரமாட்டான் என்றால், அப்போ மறுமையில யாரு நமக்கு உதவியாளராக நண்பராக வருவார்கள் என்றால் இந்த நல்லறங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சில நல்லறங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு துண்டு பேரித்தம்பழத்தையாவது தர்மம் செய்யுங்கள். இந்த தர்மத்தின் மூலமாக நீங்க சொர்க்கத்துக்கு போலாம். ஒரு துண்டுங்கிறது பேரித்தம்பழத்தை வெட்டி வெட்டி அதுல ஒரு துண்டு, அந்த அளவுக்காக தர்மம் செய்து சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மேலும் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. மறுமையில முதல் விசாரணை ஒரு மனிதன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீ எப்படி தொழுகாய், தொழுகையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அந்த தொழுகை சரியானதாக இருந்தால் அவன் சொர்க்கம் சென்று விடலாம், தொழுகை தவறாக கோணலாக இருந்தால் நரகம். அப்படியே நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலே இன்னொரு சம்பவத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனை கூட்டி வருவானாமா அல்லாஹ். கூட்டு நீ என்னப்பா உன்னுடைய வணக்கம்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்பான் அல்லாஹ். நீ தொழுதியா அப்படின்னு. தொழுது இருப்பார் அவர் தொழுது நன்மைகள் வைத்திருப்பார், அல்லாஹ் அப்படியே பார்ப்பான். ஆனால் ஒரு சில காரணங்களால் நன்மை போய்விடும், ஒரு சில ஃபர்து தொழுகையை அப்படியே அவர் தவற விட்டுருவார். தவற விட்டு நீ தொழுகை சரியா இல்லையப்பா என்று அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு தருணம். அப்ப அந்த மனிதன் நினைப்பாரு, இவ்வளவுதானாட்டி இருக்கு, அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான், ஃபர்து தொழுகையை நிறைய கோட்டை விட்டு விட்டோம், இந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டான் என்றால் நாம் நரகத்துல போய் விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்று அந்த மனிதன் சிந்திக்கும் பொழுது அடுத்து அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான் இல்லையா, அளவற்ற அல்லாஹ். அதனால சொல்றான் அல்லாஹ் மலக்குமார்க்க கூப்பிட்டு, இவரே ஏதாவது உபரியான சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் தொழுது இருந்தால் அந்த தொழுகையெல்லாம் அது கூட சரி கட்டி விடுங்கள், ஃபர்து கூட சேர்த்துருங்க என்று அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு நாம் நண்பர்களுடன் செலவழிக்கக்கூடிய நேரத்தை தொழுகைக்கென்று சேர்த்தோம் என்றால், உபரியான தொழுகைகளை தொழுதோம் என்றால், வீணான அரட்டைகளை தவிர்த்தோம் என்றால், மறுமையில ஃபர்துல போட்ட இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்து மறுமையில வெற்றி அடையக்கூடிய நிலைமைக்கு ஆகலாம். இந்த நல்லறங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம், தர்மம் செய்யலாம். இன்னொரு விஷயத்துல சொல்லும் பொழுதே பிலால், இது எல்லாருமே கேட்ட ஒரு ஹதீஸ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை, செருப்பின் சத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல கேட்கிறாங்க. அப்படி கேட்டு விட்டு அவங்க சொல்றாங்க, நீ என்னப்பா நல்லறம் செய்த, உன்னுடைய சத்தம் அங்க வரைக்கும் கேட்டது என்று கேட்கும் பொழுது நான் ஒண்ணுமே செய்யலையே, இல்ல ஏதாவது செய்வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இன்னைக்காவது நான் எப்ப ஒண்ணு செய்தாலும் உடனே 2 ரக்காத் சுன்னத் தொழுது விடுவேன். அந்த 2 ரக்காத் சுன்னத்திற்காக அல்லாஹ் சுவனத்தை தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில நபி தோழர்கள் சொர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள பிலால் ரலியல்லாஹு அவங்க ஒருத்தர். அப்ப சுன்னத்தான தொழுகையில ஈடுபடலாம். இந்த நல்ல அறங்கள் தான்
நம்மை மறுமையில காப்பாற்றும் நம்மளுடைய நண்பர்கள் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். அல்லாஹ் ஒரு சிலரை பாராட்டான். மறுமை நாள் கூப்பிட்டு அத்தனை பேர் நிற்கும் பொழுது அவரை குறித்து அல்லாஹ் பாராட்டுறான் ஒருத்தரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரை யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பாராட்டுறான்? யாரை என்றால், அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது மக்கள் நடக்கக்கூடிய பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை தூக்கி அப்புறப்படுத்துறாங்கல்ல. ஒரு முள்ளு கிடக்கு, ஒரு கண்ணாடி துண்டு கிடக்குது, அதை தூக்கி கீழே போடுறாருல்ல, அந்த மாதிரி நல்லறம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் பாராட்டுகிறான். பாராட்டுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நன்றியும் செலுத்துகிறான். அல்லாஹ் நன்றி செலுத்துறானா என்ன? போன் அடிச்சு, ஏப்பா போற வழியில கண்ணாடி துண்டை எடுத்து போட்ட, நல்லது, நன்றிப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில சொர்க்கத்தை தருவான், மறுமையில கஷ்டத்தை விட்டு காப்பாற்றுவான். அதான் அல்லாஹ்வுடைய நன்றி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இடையூறுகளை பாதையில் கிடைக்கக்கூடிய இடையூறுகளை அகற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். மறுமையில அத்தனை பேர் முன்னாடி அல்லாஹ் பாராட்டுகிறான்னா, இன்றைக்கு நம்மளே பார்க்கிறோம். ஸ்கூல்ல ஒரு 40 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவனை கூப்பிட்டு டீச்சர் பாராட்டி கை தட்டுங்கன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. நம்மளே அது மாதிரி ஒரு தருணத்துல முதலமைச்சருடைய கையில அவார்டு வாங்குறோம், சிறந்த ஒரு மனிதருக்கான அவார்டு அல்லது நன்மை செய்ததற்கான ஒரு அவார்டு, எவ்வளவு சந்தோஷம் வரும். ஆனா கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ் ஒருவரை கூப்பிட்டு பாராட்டுறானா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அப்ப அந்த ஒரு செயல் எதுக்காக கிடைக்குது? பாதையில கிடைக்கக்கூடிய இடையூறுகளை, முள்ளு, பேப்பரு, கம்பி, இதுகளை எல்லாம் அப்புறப்படுத்துவது. அப்ப இந்த மாதிரி நல்லறங்கள்லாம் நம்மை மறுமையில் காக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சஹாபி அவங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்குறாரு ஒளி செய்யறதுக்கு, அப்படியே உதவி செஞ்சுட்டு இருக்காரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவ்வளவு உதவி செய்யறீங்கல்ல, ஏதாவது என்னிடம் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அப்படியே யோசிக்கிறாரு, கேட்காம விட்டுறாரு. உடனே திரும்ப கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, உங்க கூட நான் சொர்க்கத்துல இருக்கணும், அதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே இவங்க வேற ஏதாவது கேளுப்பா, ஏதாவது பணம் கிணம் கேளு, பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, உங்க கூட நான் சொர்க்கத்துல இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், வேற இந்த உலக செல்வங்கள் எதுவுமே வேண்டாம் என்று அவர் சொல்ல உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமாக நீ சஜிதா செய்யி, அதிகமாக தொழு, நீ என் கூட சொர்க்கத்தில் சூனத்தில் ஒன்றாக இருக்கலாம். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்மை விட்டு போறது என்றால் இந்த தவறாக நேரத்தை வீணாக கழிப்புகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருடன் சூனத்தில் இணைந்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு உலகமே அவரை பார்த்து வியந்து தி கிரேட்டஸ்ட் மேன் அப்படின்னு பட்டம் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறது என்றால், அவ்வளவு பெரிய மனிதருடன் சுவனத்தில் நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். அதற்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த நபிலான வணக்கங்கள். இந்த வணக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு போனதற்கு வீணான பேச்சுகளும் வீணான நேர் கழிப்பதும் தான் மிக முக்கிய காரணம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தர்றாங்க. வாகனத்தில் ஒருத்தர் ஏறாரா, அவரை ஏறுறது கஷ்டமா இருக்கு, அவரை ஏற்றி விடுவது நன்மை, அதுவும் சதக்கா. அது மட்டுமல்லாமல் ஒருத்தர் வந்து வழி கேட்கிறாரா, அவருக்கு வழிகாட்டக்கூடியதும் ஒரு சதக்கா, அதுவும் உங்களுக்கு நன்மை. மனைவிக்கு நீங்கள் வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவாக இருந்தாலும், ஒரு வாய் உணவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கூலியை பெற்று தராமல் இருப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது உங்களுக்கு அது போக திருட்டு போனுச்சுன்னா, ஒரு விவசாயி பயிரிட்டு இருக்கிறார், அவரிடம் இருந்து திருடு போய்விட்டால் அதுவும் அவருக்கு நன்மையாக வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் அவருடைய விளைச்சலில் இருந்து பறவை எதையாவது எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் அதுவும் அவருக்கு தர்மமாக அமையும். இப்படி நல்லறங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். பட்டியல் போட்டோம்னா 2-3 ஜும்மா பேசுற அளவுக்கு இஸ்லாம் காட்டி தருது. அதையெல்லாம் தேடுறது கூட நமக்கு நேரம் கிடையாது. ஆனா மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இருக்கு. நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்மை நாமே திருத்திக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் திருத்துவதே கிடையாது. அல்லாஹ் திருமுறையை சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்தும் அவர்கள் திருந்தி கொள்ளும் வரை நாம் அவர்களை திருத்துவதே கிடையாது. இன்றைக்கு இந்திய அரசாங்கத்துடைய பாராளுமன்றத்துல பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் அவ்வளவு அருமையான வசனம். அப்ப நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக என்னடா நட்பை கூடாது என்று, நண்பர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்றோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நண்பர்கள் இருப்பது தவறு கிடையாது. அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும். அவர்கள் நன்மையை ஏவணும், அவர்கள் தீமையை தடுக்கணும், அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல்
நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக இருந்தால் தவறு கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற நண்பர்கள் அந்த அடிப்படையில் இருக்கிறாங்களா? பெரும்பாலும் நேரத்தை வீணடித்து தவறின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய 2 கால்களுக்கு இடையில் உள்ள உறுப்பையும் 2 தாடைகளுக்கு கீழ் உள்ள உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சுவனத்துடைய நற்செய்தியை வாக்குறுதியாக நான் தர்றேன், சூனாவதுக்கு கேரண்டின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம நண்பர்கிட்ட அப்படியே சாதாரணமா பேச ஆரம்பிப்போம். அப்படி அவதூறு, கோளு, புறம் என்று இஸ்லாம் எதையெல்லாம் பெரும் பாவங்கள் லிஸ்ட்ல கொண்டு வருதோ அத்தனையும் சர்வசாதாரணமாக செய்து நரகத்துக்கு போகக்கூடிய வேலையை இந்த நட்பு ரீதியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த நல்லறங்கள் நமக்கு மறுமையில ஒரு நண்பன் மாதிரி, ஒரு உதவியாளர் மாதிரி பக்கத்துல நின்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அப்படியே காட்டுவான், இத்தனை நன்மைகள் செய்திருக்காங்க, மழை போல இருக்கும். அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லறங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப அற்பமாக கருதக்கூடிய இந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனை கொண்டு போய் கபரில் அடக்கி விட்டு மண்ணறையில கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். அடக்கி விட்டு எல்லா மனிதர்களும் திரும்பி வந்த பிறகு அந்த திரைமறைவு வாழ்க்கையில், படுத்தக்கூடிய வாழ்க்கையில அவரிடம் வந்து வானவர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு சென்ற பிறகு ஒரு தனிமை ஏற்பட்டு விடும். அந்த திரைமறைவு வாழ்க்கையில் கபருல அந்த மனிதன் மட்டும், அவர் மட்டும்தான் அந்த கபருல இருக்கணும். யாருமே எந்த ஒரு உதவியாளரும் இருக்க மாட்டாரு. ஒரு நண்பர் நம்ம கூட 10 வருஷம் 20 வருஷம் நட்பு ரீதியாக இருக்கிறாரு. இறந்த உடனே என் நண்பன் குழியில தனியா படுத்து கிடப்பான், நானும் போய் கூட படுத்துக்கிறேன்னு யாரும் ஓடி வர மாட்டாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கபரில் அந்த மையத் படுத்து கிடக்கும் பொழுது, அந்த மனிதர் படுத்து கிடக்கும் பொழுது ஒருவர் வெள்ளை நிற ஆடை அணிந்து நல்ல நறுமணம் கவல்ற மாதிரி ஒருத்தர் பக்கத்துல வருவார். வந்த உடனே அந்த மனிதர் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய அருள் உன் மீது பொழியட்டும், நீ யாரு, எதற்காக இங்க வந்திருக்கிறாய், கபருக்குழியில தனியா தானே படுத்தாகணும். அந்த சூழல்ல ஒருத்தர் வரவும் அவர் கேட்பாரு. அதற்கு அந்த மனிதர் சொல்லுவாராமா, நான் தானப்பா உன்னுடைய நல்ல அறங்கள், நீ எதெல்லாம் போட்டி போட்டு செய்தாயோ, இடையூறுகளை அகற்றினாயோ, தான தர்மம் கொடுத்தாயோ, தொழுதாயோ, உபரியாக தொழுதாய், வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டாய், வீணான பேச்சுகளை தவிர்த்தாய், வீணான செயல்களை விட்டு விலகினாய், வரதட்சணை வாங்காமல் இருந்தாய், எத்தனை நல்லறங்கள் செய்தாயோ அத்தனை நான் தானப்பா என்றாது சொல்லி அவருடன் துணையாக அந்த கபூர்ல இருக்கும். அதே ஒரு கெட்டவர் இத்தனையும் செய்த ஒரு அவரையும் அடக்கிவிட்டு மலக்குமார்கள் கேள்வி கணக்கு முடித்து சென்ற பிறகு அவரிடத்திலும் அதுபோல் ஒரு உருவம் வரும். முழுக்க முழுக்க கருமை நிறமாக அழுகின வாடை அடித்து பார்ப்பதற்கே கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து அவர் பக்கத்தில் அமரும். உடனே அவர் கேட்பார், அல்லாஹ்வுடைய சாபம் மீது பொழியட்டும், யார் நீ இதற்காக இங்க வைத்திருந்தாய்? அதற்கு அந்த உருவம் சொல்லும், நான் தானப்பா, நீ செய்த அத்தனை கெட்ட செயல்களும் நான் தானப்பா, நீ பூமியில திருடினாய், விபச்சாரம் செய்தாய், கொலை செய்தாய், வீணான அவதூறுகளை செய்தாய், அத்தனை நான் தானப்பா என்று மறுமை அந்த கபூர்ல வந்து அருகில அமரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு நண்பனும் நம்மளுக்கு கபூர்ல வந்து உதவி செய்ய மாட்டார், கூட இருக்க மாட்டார், நம்மளுடைய நல்லறங்கள் தான் இருக்கும். அப்ப நல்லறங்கள் செய்வதில் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும் நீ தொழுப்பா என்று ஏவ வேண்டும், நானும் தொழுறேன் என்று சொல்ல வேண்டும், தான தர்மம் கொடுத்தாயா என்று கேட்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நட்பு நமக்கு தேவை. மாறாக வீணான பேச்சுக்களில், வீணான விளையாட்டுகளில், இந்த பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோம்னா நேரத்தை ஃபுல்லா அதுலயே போக்குறாங்க. தொழுகை நேரம் அந்த நேரத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவுல பார்த்தா 12, 1 மணிக்கு கூட மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகரிப்புக்கு பின்னாடி உறங்கவும் கூடாது, இசாவுக்கு பின்னாடி உறங்காமல் இருக்கக்கூடாது, வேலை செய்ய வேண்டாம், உறங்கி விடுங்கள்னு அதையெல்லாம் கோட்டையிட்டு விட்டு இந்த நட்பு 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 என்று இந்த நட்பின் ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு பயிற்சி களம். சென்ற வாரத்திலே அது உங்களுக்கு விளக்கப்பட்டது. அப்ப இந்த ரமலான்ல இருந்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலான்ல பெரும்பான்மையாக நாம என்ன, எல்லாருமே அதிகமாக நன்மை செய்வதற்கு விளைவோம், அதிகமா போட்டி போட்டு நன்மைகள் செய்வோம், வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவோம்.
எவ்வாறு நண்பர்களை ஓரங்கட்டிவிட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமோ, ரமலான் முடிந்த பிறகும் அதை தொடர்ந்தோம் என்றால் நிச்சயம் மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக மாறலாம். அப்பேற்பட்ட நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.